அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். நான் நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். உமது மாட்சியை நீர் வெளிப்படுத்தும் பொழுது நான் நிறைவு பெறுவேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை போற்றி என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குழந்தைகளுக்கு நீர் வெளிப்படுத்தினீர் என்று நம் அனைவரையும் இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை இன்றைய நாளிலே சொல்லுகின்றார். ஞானிகள், அறிவாளிகள், பரிசேயர்கள், மறைநூல் வல்லுநர்கள் இவர்கள் அனைவருக்கும் மறைந்து குழந்தைகளுக்கு உம்மை வெளிப்படுத்தினீர் என்று சொல்லுகிற பொழுது, யாரெல்லாம் இறைவனை ஆழமான விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தேறுகிறார்களோ அவர்களிடம் இறைவன் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லுகிறார். எனவே இறைவன் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் பங்கெடுப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் தடையாக இருப்பேன். அவற்றுக்காக மனமருந்தி இறைவனிடம் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, பாவமே, பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கல்யாண புனித மரியாதையும் வானதுதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, தவறி நடப்போர் நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றேன். கிறிஸ்துவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தொள்வீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். வெட்டப்படுகின்றவனுக்கு மேலாக கோடாரி தன்னை மேன்மை பாராட்டுவது உண்டா? இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 5 முதல் 7 மற்றும் 13 முதல் 16 முடிய. ஆண்டவர் கூறியது: அசிரிய நாடு சினத்தில் நான் பயன்படுத்தும் கோல் அது, தண்டனை வழங்க நான் ஏந்தும் தடி அது. இறை பற்றிலா நாட்டினருக்கு அந்நாட்டை நான் அனுப்புகின்றேன். எனக்கு சினமூட்டின மக்களை நொறுக்க அதற்கு ஆணை கொடுக்கின்றேன். அம்மக்களை கொள்ளையிடவும் அவர்கள் பொருள்களை சூறையாடவும் தெருவில் கிடக்கும் சேற்றை போல அவர்களை மிதித்து போடவும் அதற்கு கட்டளை தருகின்றேன். அசிரிய அரசன் நினைப்பதோ வேறு, அவனது உள்ளத்தில் எழும் திட்டங்கள் வேறு. மக்களினங்கள் அழிந்து நாசமாவதை தன் இதயத்தில் எண்ணுகின்றான். பல்வேறு இனத்தாரையும் வெட்டி வீழ்த்த அவன் விரும்புகின்றான். ஏனெனில் அவன் இவ்வாறு சொன்னான்: என் கை வலிமையாலோ நான் அதை செய்ய முடித்தேன். என் ஞானத்தாலும் அறிவு கூர்மையாலும் அதற்கு திட்டங்கள் தீட்டினேன். மக்களினங்கள் தங்களிடையே வைத்துள்ள எல்லைகளை அகற்றினேன். அவர்களுடைய கருவூலங்களை சூறையாடினேன். அரியணையில் வீற்றிருந்தோரை ஒரு காலை மிதிப்பது போல மிதித்து போட்டேன். குருவி கூட்டை கண்டு பிடிப்பது போல் என் கை மக்களினங்களின் செல்வங்களை கண்டு எடுத்துக்கொண்டது. புறக்கணித்த முட்டைகளை ஒருவன் பொறுக்கி எடுப்பது போல் நாடுகள் யாவற்றையும் ஒருங்கே சேர்த்து கொண்டேன். எனக்கு எதிராக ஒருவரும் இறக்கை அடிக்கவில்லை, வாய் திறக்கவில்லை, கீச் என்ற ஒலி எழுப்புவதும் இல்லை. வெட்ட பயன்படுத்துகின்றவனுக்கு மேலாக கோடாரி தன்னை மேன்மை பாராட்டுவதுண்டோ?
அறுப்பவனை விட தன்னை சிறப்பு மிக்கதாக வாள் கருத இயலுமோ? தன்னை தூக்கியவனை சுற்றி வீச கைத்தடியால் கூடுமோ? மரம் அல்லாத மனிதனை தூக்க மரத்தால் ஆன கோலால் இயலுமோ? ஆதலால் தலைவராகிய படைகளின் ஆண்டவர் பாழாக்கும் கொள்ளை நோயை அவனுடைய கொழுத்த வீரர்கள் மேல் அனுப்புவார். அவனது மேன்மையின் கீழ் தீ ஒன்றை வைப்பார். அவர் நெருப்பு மூட்டுவார், அது கொழுந்து விட்டு எரியும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவர் தம் மக்களை தண்டித்தார். ஆண்டவரே, அவர்கள் உம் மக்களை நசுக்குகின்றனர். உமது உரிமை சொத்தான அவர்களை ஒடுக்குகின்றனர். கைம்பெண்டிரையும் அந்நியரையும் அவர் வெட்டி வீழ்த்துகின்றார். திக்கற்றவரை அவர்கள் கொலை செய்கின்றனர். பல்லவி. ஆண்டவர் தம் மக்களை தண்டித்தார். ஆண்டவர் இதை கண்டு கொள்வதில்லை, யாக்கோபின் கடவுள் கவனிப்பதில்லை என்கின்றார். மக்களிடையே அறிவிலிகளாய் இருப்போரே, உணருங்கள். மதிகேடரே, எப்பொழுதும் நீங்கள் அறிவு பெறுவீர்கள். பல்லவி. ஆண்டவர் தம் மக்களை தண்டித்தார். செவியை பொருந்தியவர் கேளாதிருப்பாரோ? கண்ணை உருவாக்கியவர் காணாதிருப்பாரோ? மக்களினங்களை கண்டிப்பவர், மானிடருக்கு அறிவூட்டுபவர் தண்டியாமல் இருப்பாரோ? பல்லவி. ஆண்டவர் தம் மக்களை தண்டித்தார். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். தம் உரிமை சொத்தாம் அவர்களை கைவிடார். தீர்ப்பு வழங்கும் முறையில் மீண்டும் நீதி நிலவும். நேரிய மனதினர் அதன் வழி நடப்ப. பல்லவி. ஆண்டவர் தம் மக்களை தண்டித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு கூறியது, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினேன். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தமிழில் ஒரு சொல்லாடல் இவ்வாறு நாம் கேட்டிருக்கின்றோம். ஏழையின் சிறுப்பில் இறைவனை காணுவோம் என்று. ஆதியாகமத்தில் நீங்களும் நானும் வாசிக்க கேட்கின்றோம். தந்தை கடவுள் இவ்வாறு சொல்லுகின்றார், வாருங்கள், மண்ணுலகிற்கு செல்வோம், நம் சாயலாக மனிதனை உருவாக்குவோம் என்று. தந்தையின் சாயலாக, கடவுளின் சாயலாக இந்த மண்ணுலகிலே உங்களையும் என்னையும் இறைவன் படைத்து அழகு பார்த்திருக்கின்றார். இந்த அளவுக்கு இறைவனின் சாயலாக படைக்கப்பட்ட நாம் அனைவருமே கடவுளை பிறருக்கு நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய வார்த்தையும் நம்முடைய செயல்பாடுகளும். நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கடவுளை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். இனி நற்செய்தி வாசகத்திலே நீங்களும் நானும் வாசிக்க கேட்டோம். ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர், இதுவே உமது திருவுளம் என்று நம் ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். ஆக குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் என்று சொல்லிவிட்டு ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்திருக்கிறீர் என்று சொல்லப்படுகின்ற பொழுது குழந்தைகளுக்கும் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் என்ன மாறுபட்ட வித்தியாசம் இருக்கிறது? ஞானிகளும் இறைவனுடைய சாயலாக படைக்கப்பட்டவர்கள்தான்.
அறிஞர்களும் இறைவனின் சாயலாக படைக்கப்பட்டவர்கள்தான். கடவுள் யாருக்கு தன்னை வெளிப்படுத்தினாரோ, குழந்தை என்று சொல்லுகிறாரோ, அவர்களையும் இறைவன் தன் சாயலாகத்தான் படைத்திருக்கிறார். ஏன் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற பொழுது அன்னை தெரேசாள் அற்புதமாக சொல்லுவாள். எப்பொழுதெல்லாம் அவள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இல்லத்தை யாராவது கதவை தட்டினாலோ அவர் சொல்லுகின்ற வார்த்தை தன் சகோதரிகளிடம், இயேசு நம் கதவின் அருகில் வந்திருக்கின்றார். இயேசு நம்முடைய கதவின் அருகில் வாசற்படியில் நின்று கொண்டிருக்கிறார் என்று. இவ்வாறு அன்னை தெரேசாள் சொல்லுகின்ற பொழுது, ஒன்று உதவியை தேடி வந்திருப்பவர்கள் அல்லது உதவி செய்ய வந்திருப்பவர்கள், இந்த இரண்டு நபர்கள் தான் நம்முடைய இல்லத்தை நாடி வர வேண்டும் என்று அன்னை தெரேசாள் அற்புதமாக சொல்லுவாள். பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் இறைவனை வெளிப்படுத்த முடியுமா என்ற கேள்வி இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. குழந்தைகளுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்றால், யாரிடம் தன்னை வெளிப்படுத்துகிறாரோ அவர்கள் அவரை அடுத்தவர்களிடம் வெளிப்படுத்த வேண்டும் என்பது இறைவனுடைய திருவிழா. தந்தையை மகன் அறிந்ததினால்தான், தந்தையினுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொண்டதினால்தான் இந்த மண்ணுலகிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையை வெளிப்படுத்தினார். தந்தை மகனுக்கு தன்னை வெளிப்படுத்தியதனால் மகன் தந்தையை பற்றி இந்த மண்ணுலகிற்கு வெளிப்படுத்துகிறார். அதே போல இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற யாரெல்லாம் கடவுளுடைய பார்வையில் குழந்தைகளாக காணப்படுகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் தந்தை கடவுள் தன்னை வெளிப்படுத்தி தன்னை அடுத்தவர்களுக்கு அவர்கள் வழியாக வெளிப்படுத்த விரும்பியதை இன்றைய வாசகம் சொல்லுகிறது. ஆக குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினால் குழந்தைகள் வெளிப்படுத்தி விட்டார்கள். ஞானிகளும் அறிஞர்களுக்கும் ஏன் வெளிப்படுத்தவில்லை? இந்த வார்த்தைகளை கேட்டவுடனே உங்களுக்கும் எனக்கும் நன்றாக தெரிந்துவிடும் இதன் சரியான பதில் என்ன என்று. ஞானிகளும் அறிஞர்களும் தன்னை உயர்ந்தவர்களாகவும் தங்களுடைய படைப்புகள் உயர்ந்தது என்றும் இறைவனை ஒருபொழுதும் அவர்கள் பொருட்படுத்தாமல் தங்களை உயர்த்தியவர்களாக அவர்கள் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் இறைவன் அவர்களிடம் தன்னை வெளிப்படுத்த விரும்புவதில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்தன் பணிவாழ்வில் இவ்வாறு சொல்லுவதை நாம் கேட்டிருக்கின்றோம். எவன் ஒருவன் தன்னை உயர்த்தி கொள்கிறானோ அவன் இறைவன் முன்னிலையில் தாழ்த்தப்படுகிறான். எவன் ஒருவன் இந்த மண்ணுலகிலும் இறைவன் முன்னிலையிலும் தாழ்த்தி கொள்கிறானோ அவன் இறைவன் முன்னிலையில் உயர்த்தப்படுகிறான் என்று. இன்று நீங்களும் ஞானும் ஞானிகளாகவும் அறிஞர்களாகவும் இருக்கின்றோமா அல்லது கடவுள் பார்வையில் குழந்தைகளாக இருக்கின்றோமா? சிந்தித்து செயல்படுவோம். இந்த திருப்பலியிலே இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயிலுமான இந்த அப்பத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்தில் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயிலுமான இந்த ரசத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றியருள்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் ஏற்றுமாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு புகழக்கின்றோம். உம் திருமணம் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆக்கடைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியிருள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் செவேரியார், புனித கஸ்பார் மற்றும் உலகிலும் ஒவ்வொருவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம்பொருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் இவன் ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியை முற்றிலும் அளித்துள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருரத்தமை காத்து நமக்கு நிலையான வாழ்வு அளிப்பதாக. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பலரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். என் சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவரோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு மர நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பு அளிக்கும் பயன் எங்களில் வளர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.